கை காமிச்சாங்க இறங்க போகலாம். விட்டாலும் நல்லாயிருக்கும். கை காமிக்கிறாருங்க. இங்கே தண்ணி போல. இன்றைக்கி அங்கே போகிற ஒரு பிளானே இல்லை. கொல்லிமலை போகலான்னு தான் பார்த்துட்டு இருந்தான். இந்த ரூட்டு தான் நினைக்கிறேன். ரூட்டும் அப்புறம் இங்கே அமராவதி இது 2 தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச. அங்கே தான் அதிகமாக ரக்கையா கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். பத்தலை இந்த பவர் நமக்கு வந்து. ஏங்க இன்னும் கொஞ்சம் போய் பார்க்கலாமா? நூற்றி 130 பார்த்தீங்களா? அசால்ட்டா ஒன்றுமே இல்லை, லைட்டாக தான் அசால்ட்டாக போகலாம். ஆனால் இந்த அளவுக்கு ஸ்பீடாக போக எனக்கு அது அவ்வளோக்கும் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. இது வரைக்கும் நான் 2 தாட்டி தான் மேக்ஸிமம் போயிருக்கேன். இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்த்து கிட்ட நான் வந்து ஒரு 4-5 மாதம் ஆயிடுச்சுங்க. மேக்ஸிமம் 5 மாதமாச்சும் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. பார்த்தீங்களா? டாடா இந்த மாதிரி ஒரு ரோட்டில் தான் நம்ம வண்டியை ஓட்டணும்னு நினச்சிட்டே இருந்தேன். சுற்றிலும் அதே தான். எவ்வளோ ஒரு ஜில்லுன்னு அடிக்குது தெரியுமாங்க காற்று. ஆஹா, அந்த 5 மணிக்கு விடிய காற்றெல்லாம் போனால் அப்படியே ஜில்லுன்னு காற்றடிங்களா அந்த மாதிரி அடிக்குதுங்க. அவ்வளோ ஒரு இதாக அடிக்குது. ஓ, ஆனால் இங்கே வந்து முக்கியமாக ஒன்று சொல்லணுங்க. இந்த மாதிரி ஏர்பென்ஸு இங்கேயே வந்து சடனாலாம் இருக்கும். இங்கே வந்து எந்த ஒரு சேஃப்டியுமே இல்லைங்க. பார்த்தீங்களா? அப்படியே யாராச்சும் நைட் டைம்லாம் வந்து அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப டேஞ்சர் தான். அதான் இந்த உள்ளூர்காரங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கு தெரியும். இப்போ என்னை மாதிரி ஆள்லாம் வெளியூர் வந்து யாருன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு இருக்கும். ஒரு ஸ்பீடாக டக்குன்னு தாட்டமும் நம்மளால் திருப்ப முடியாது வண்டியை அவ்வளோ சீக்கிரம். நேராக போய் சொரியிற வேண்டியது அந்த ஆண்டை. பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அளவுப்பா. எல்லாம் இதுதான். இதுக்கு பேர் என்னன்னு தெரில எனக்கு, மறந்து போச்சு. அந்த நேரத்துக்கு எதாவது டக்குன்னு நான் வர மாட்டேங்குதுங்க. அதான் ஒரு பிரச்சனை நமக்கு. நெல் வண்டி இருக்குது. அப்பா, இந்த விளாக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோம். அந்த வரைக்குங்க அங்கே பாருங்க எவ்வளோ லாங்காக கேமரா தெரியுதா என்ன நேரம் தெரில. சுற்றில அதாங்க சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வண்டியில் வந்து இன்னுமே நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம அது எதுவுமே பண்ணாமல் தான் வச்சுருக்கோம் இன்ன வரைக்குமே. அதெல்லாம் பண்ணணுங்க. எங்கங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு ஒரு ஆர்வமாக போகும்போது தான் ஏதோ ஒன்று சோம்பேறி வந்துடுது நமக்கு. இல்லைன்னா தூங்கி மட்டையாயிடுறோம், ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுறோம். அதனால தான் இவனா பார்த்தீங்களா விலாகை கட் பண்ணணுன்னு ஒரு எண்ணமே வர மாட்டேங்குது. எவ்வளோ நாளாலும் பரவாயில்ல எடுத்துகிட்டே போகலான்னு தான் தோணுது தவிர இதாங்க. ஸோ பார்த்தீங்களா தண்ணியே எட்டி பார்க்குறோம். அங்கே தான் அதாவது தேங்கி வச்சுருக்க தண்ணின்னு நினைக்கிறேங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் டேம் இருக்குது. கரெக்டாக எங்கன்னா அந்த அங்கேனா அந்த இடத்து அந்தாச்சு டெஸ்டினேஷன் மைனூர் டேம். இதுதான். இது கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் அப்படியே தான் போகும்னு நினைக்கிறேன். தண்ணியெலாம் வந்துச்சு நேரம் இந்த இடத்துல கூட்டம் பயங்கரமாக இருந்திருக்கும். நிறைய பேர் வீடியோ எடுத்து போட வந்திருப்பாங்க. இங்கே நேர்ந்து பாருங்கள் கொல்லிமலை. இப்போ ஏன் தெரியுமான்னு தெரில. அதோ இருக்க பாருங்கள், அது அங்கே கொல்லிமலை ரொம்ப பக்கம். நம்மளும் நிப்பாட்டி போய் பார்க்கலாம். இங்கே இதுக்காண்டி தான் வந்தது. காக்கலாம் இருக்குது. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐயோப்பா பக்காவாக இருக்கு. ஆனால் தண்ணி தான் இல்லை. இருக்கு கீழே பார்க்கலாம். கீழே கேமரா வந்துச்சுன்னா பயமாக இருங்க. எனக்கு காட்டுறேன். பயமாக இருக்குது. தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை. ஏதோ இருக்கிற தண்ணியாக அதுவும் வறண்டு காஞ்சாயிரும்.
வறண்டுறோம். வண்டி ஆஃப் பண்ணிடல அதுக்கு மேலே. பார்க்கலாமா? கிளைமேட் ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல, நல்லா இருக்குங்க. ஜில்லு, அப்படியே ஜில்லுன்னு. மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும், ஜில்லுன்னு இருக்கு. வா, சுற்றிலும் அதாங்க. அப்படியே இங்கிட்டு பார்த்தா இங்கிட்டாச்சும் தண்ணி ஏதோ தேங்கி நினச்சி, இங்கிட்டு பார்த்தா ஒன்றுமே கிடையாது, ஒரே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இருக்கிற தண்ணி அப்படியே மெயின்டெனன்ஸில் இருக்குது, வற்றாமல் இருக்குது. அங்கிட்டலாம் எங்க காட்டுறேன். பார்த்தீங்களா, அது ஏதாங்க, எந்த மாற்றமும் இல்லை. மேக்ஸிமம் அது 1 கிலோமீட்டராச்சும் வரும்னு நான் நினைக்கிறேன். இல்லை 1/2 கிலோமீட்டர் தான் வருமா. இங்கிட்ட ஸ்டார்ட் ஆகுது, அந்த எண்டிங் லாஸ்ட்டில் முடியுங்க. அங்கே கண்டிப்பாக 1 கிலோமீட்டராச்சும் வரும்னு நினைக்கிறேன். 1 கிலோமீட்ரு தெரில. இப்போ தாங்க ரீசெண்டாக எல்லாருமே ட்ராவலே பண்ணுறாங்களே. முன்னாடிலாம் நிறையா பசங்க ட்ராவலே பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பண்ணியிருந்தாலும் நம்ம கண்ணுக்கு பெருசாக தெரியலேன்னு வைங்க. மேக்ஸிமம் அதான் உண்மை, என்னோடய கண்ணுக்கு தெரியல. இப்போலாம் பார்த்தீங்கன்னா 20 ஏஜ்லேருந்து ஒரு 25லலாம் மேக்ஸிமம் எல்லாருமே 25, 30 வரைக்குமே எல்லாம் ட்ராவல் மட்டுமே பண்ணுறாங்க இப்போ எல்லாருமே. இப்போ தான் அதோட அருமை புரிஞ்சிச்சா என்ன எதுன்னே தெரில. ஆனால் மேக்ஸிமம் இப்போ எல்லாருமே ட்ராவலுக்கு மாறிட்டாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. எத்தனை பேர் இருக்காங்களே, இதில் எங்கங்க நம்ம போய் இது பண்ணுறது? சிச்சோ, நம்மளாம் சும்மாவே கூச்சப்படும் வேறு. எத்தனை பேர் இருக்காங்க? நிறைய பேர் போகும்போது மாதிரியாக இருக்கு. பார்த்துட்டே இருக்காங்க. அடடா, இப்படி இருக்கே. வந்தாச்சுங்க, இவ்வளோதாங்க இந்த இடமே. ஒரு வழியாக டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தண்ணி பார்க்கணுன்னா அங்கே தான் போகணும். அது ரொம்ப கம்மியாக இருக்குங்க, சும்மா துளியூண்டு ஏதோ வாய்க்கால் வர்ற மாதிரி ஓடுது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைங்க. ஏமாடி எங்கே அதை காணோம், நம்ம ஹெல்மெட்டில் இருக்குமே, காணாம போச்சுங்க. இவ்வளோதாங்க, ஒரு எதுவுமே இல்லை இந்த இடத்துல. இங்கெல்லாம் தண்ணி நிற்கும், ஒரு பாதை நினைக்கிற அளவுக்காச்சும் இருக்கும் தண்ணி. எப்பயுமே நார்மலாக இருந்துச்சுன்னா, இப்போ எல்லாம் சுத்தமாக அடைச்சதுனால எங்கேயுமே இல்லை. அங்கே இருக்குது எல்லாம் தேங்கி நிற்கிற தண்ணியில் தான் எல்லாம் சாமி தான் கும்பிட போகிறாங்கன்னு நினைக்கிறேங்க.